அறுசுவை சமைப்போம் சுவைப்போம். மோகன பிரியா மலாய் குஃப்தா இந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் எடுத்துக்கோங்க. திருவண்ண பன்னீரை நல்லா பிசைஞ்சிடுங்க. கான் மாவு எடுத்துக்கோங்க. அது கூட மிளகுத்தூள், பச்சை மிளகா, தென் கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு லைட்டாக அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சிட்டு வந்துடுங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எடுத்து ரெடி பண்ணிடலாம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணல. ஸோ இது வந்து வெறும் குழிப்பணியார் இதிலே வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, உப்பு, அண்ட் தென் பன்னீர். இது நல்லா பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஸ்கிம்டு மில்க்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி வச்சு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், பூண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பூண்டு ஸ்மெல் எல்லாம் போன உடனே இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை க்ளீனாக எடுத்து வச்சுலாம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்தோடனே மலாய் இது கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ இந்த குஃப்தா பெப்பர் பவுடரு, அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா நல்ல வாசனையாக சுவையான சூப்பரான இருக்கும். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட எது கூட வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குஃப்தாவை, அது கூட கிரேவி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.